வணக்கம் வளர் மீடியா நேயர்களே. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அந்த மித்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு பெரும் படைப்பாக படமாக பார்த்துருக்கோம். சமீபத்தில் ஒடிசி கூட அப்படி தான். அப்படி இந்தியாவில் இருக்கிற இரண்டு பெரிய ஒரு இதிகாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம் அண்ட் ராமாயணம். ராமாயணத்தை இப்போ ரீபூட் பண்ணி ரன்பீர் கபூர் நடிப்பில் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. ரன்பீர் கபூர் மட்டும் இல்லாமல் ராவன் கேரக்டர்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் நடிகர், ஐயோ கேஜிஎஃப் நடிகர் யாஷ், சூப்பர். சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வணக்கம் பாரி. வணக்கம். இதை குறித்து பாரி அவர்கள் அந்த ட்ரெய்லர் குறித்து பேச போகிறாரு. பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரு. இதுல ஹான்ஸ் ஜிம்மர் மியூசிக் போடுறாரு, பாட்டுலாம் ஏஆர் ரஹ்மான் போடுறாரு. அதான் செம்ம மேட்ரு. நிறைய பேர் தெரியாது. எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு இசை பற்றிலாம் இல்லைங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் ஹான்ஸ் ஜிம்மருக்கு அப்புறம் சாய் அபேக்கருங்க பேரே சொல்லக்கூடாது. பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி வருது பாருங்க. அவர் பேர் சொல்லுங்க. ஹான்ஸ் சாய் அபேக்கர். இந்த பார்த்து அவர் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தா ப்ராஜெக்ட்ல பாதியில இருந்தே போயிடுவாரு. சாய் அபேக்கர் போட்டிருந்தா படம் ஓடி இருக்கும், இல்லைன்னா ஃப்ளாப் தான். சரி, ரைட்டு. வர்றாண்டா ராம வர்றாண்டா, ராவண வர்றாண்டா, சீதை வராங்க, அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஓகே, எடுத்தோடனே ட்ரோல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். சரி, இது ஆக்சுவலாக ட்ரெய்லர் பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களே? நீங்கள் எதாவது கருத்து சொன்னால் கிறிஸ்துவ மிஷினரி கும்பல் ஆடியன்ஸ் உங்களை மாதிரியே இவர் சொல்லுவார், நான் உட்காந்து உங்களை மாதிரி கேட்டு போவோம், அவ்வளோதான். ஸோ பேசிக்காக என்னென்னா, ராமாயண நாடகங்கள் நான் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம சின்ன வயசுலேருந்தே ராமாயண நாடகங்கள் பார்த்துருக்கோம். அந்த நாடகத்தையே ஹை பட்ஜெட்டில் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் என்னுடைய வெளிப்படையான விமர்சனம். ஏன் அப்படின்னா, சில ஃப்ரேம்ஸ் அப்படியே நாடகத்தில் எப்படி வைப்பாங்களோ ஒரு சினிமாக்கான ஃப்ரேம் மாதிரியே இல்லை. க்ரீன் மேட் ஸ்டுடியோவில் எடுத்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான இது ஏன் நம்ம அதோட கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, இது 4000 கோடிங்க படத்துக்கு. மொத்தம் 2 படம் வருது. இப்போ 2000 கோடியில் இப்போ இந்த படம் வருது, ஃபஸ்ட்டு பார்ட்டு. அடுத்து செகண்ட் பார்ட் அதுக்கு ஒரு 2000 கோடின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ 4000 கோடியில் ப்ராஜெக்ட் இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே, இந்தியாவில் இல்லை உலகத்திலே இவ்வளோ விலையில் இவ்வளோ படம் வந்திருக்குமான்னு தெரில. அந்த அளவுக்கு இந்த அவதாருக்கு போட்டி போடுற அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி நீங்கள் படம் எடுக்கிறீங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க. இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிற ஒரு படத்தோடைய ஃப்ரேமை பார்க்கும்போது நமக்கு ஹிந்தி சீரியல் மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது. ட்ரெய்லரில் சில ஃப்ரேம் பார்க்குறதுக்கு இந்த ஹிந்தியில் ராமாயண சீரியல்லாம் இருக்கும்ல, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன்னா ரியல் லொக்கேஷனில் ஷூட்டிங் எடுக்காமல் ஃபுல்லாக சிஜிலேயே ஒப்பேற்றிருக்காங்க. ஸோ என்ன தான் சிஜியில் நீங்கள் ரியாலிட்டியை காட்டணும்னு நினச்சாலும் அது ரியாலிட்டி கிடையாது. புரியுதுங்களா சொல்கிறது? நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ரியாலிட்டியும் கொஞ்சம் சிஜியும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா தான் அது மக்கள் மனசுக்கு பிடிக்கும். அது பார்க்கறதுக்கு ஒரு ரியலாக கன்வின்ஸ் ஆகும். இது என்னதுக்கு முழுக்க அப்படியே எல்லாத்தையும் சிஜிஐலாம் காடு இல்லாமங்க சிஜிஐயில் பண்ணணும். இந்தியாவில் காடே கிடையாதாங்க. எல்லாத்தையுமாங்க அதானி அம்பானிலாம் பிடிச்சி சாப்பிட்டாங்க. ஏதோ கொஞ்சம் காடுகளை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னும் அவங்க இப்படியே பண்ணாங்கன்னா இன்னொரு 50-60 வருஷத்தில் எல்லா காட்டையும் முடிச்சிடுவாங்க. அப்புறம் அந்த வண்டாராவில் போய் தான் ஹிப்போபொட்டமஸ் வாய்க்குள்ள போய் உட்காந்து வீடியோ எடுக்கணும். ஸோ அது அப்படி தான் இருக்கும்னு வைங்களேன். ஆனால் காடெல்லாம் இருக்கே. இப்போ ஒரு காட்டில் போயிட்டு ஒரு ரியல் லொக்கேஷனில் ஒரு சில சீன்ஸை வைக்கிறதுக்கு என்ன கேடுன்னு எனக்கு புரியல. காட்டுக்குள்ளே இப்போ ராமன் லட்சுமணன் சீதை நடந்து வர மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சா என்ன தப்பு? வெற்றிமாறன் படம் நம்ம பார்த்துருக்கோம். வெற்றிமாறன் படத்தில் இந்த விடுதலை படம்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் காட்டுக்குள்ளே தானே எடுத்துருந்தாங்க. இப்போ அது பார்க்கும்போது நமக்கு ரியல் ஃபாரஸ்ட்டுங்கிறது நமக்கு கிளியராக தெரியுதுல. இப்போ இதை அவர் சிஜிஐயில் பண்ணி எப்படி இருந்திருக்கும்? இது அப்படி தான் பண்ணி வச்சிருக்காங்க. முழுக்க அந்த காடுலாம் ஒரு மரம் கூட கிடையாது, ரியல் மரம் எல்லாம் சிஜிஐ. ஒட்டுமொத்த ஃப்ரேமும் சிஜிஐ. சிஜிஐ வைக்கலாம், தப்பு இல்லை. அது சிஜிஐன்னு தெரியக்கூடாது. இல்லைங்க, ஒட்டுமொத்த ஃப்ரேம் வச்சிங்கன்னா சிஜிஐன்னு தெரிஞ்சிடும். புரியுதா? அதாவது ரியாலிட்டிக்குள்ள சிஜிஐ வைக்கும்போது தான் நமக்கு அது நம்ம மைண்டு ஏமாறும். இது அது ரியல் மாதிரியே ஃபீல் ஆயிரும். எடுத்துக்காட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் 9 ஒரு படம் இருக்குல்ல, அந்த டைமில் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஜிஐலாம் அவார்டு நிறையா வாங்குச்சு. அந்த டைரக்டர் கேட்பாங்க, நீங்கள் எப்படி அந்த டைமில் அந்த அளவுக்கு சிஜிஐலாம் எஃபெக்டிவாக இல்லையே, பட் ஆனால் உங்களோட படம் ஏன் எனக்கு ரொம்ப ரியாலிட்டியாக பட்டுச்சு அப்படின்னா, அவர் என்னமா சொல்லுவார், நீங்கள் படம் பார்த்தீங்களா? ஆமாம், அதில் சிஜிஐ நான் மெயினில் அதிகமாக காட்டியிருக்கவே மாட்டேன். சிஜிஐ காட்டுற சீன் எல்லாம் பேக்ரவுண்டில் இருக்கும். ஆக்டர்ஸ் தான் நல்லா இருப்பாங்க, பட் சிஜிஐலாம் பேக்ரவுண்டில் போயிடும். ஸோ பேக்ரவுண்டு என்னதான் இருந்தாலும் மக்கள் பெருசாக நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பேக்ரவுண்டில் சிஜிஐ கொஞ்சம் நான் ஆல்டர் பண்ணியிருப்பேன். அதுவும் ஃபுல்லாக ஆல்டராக இருக்காது, ஒரு சின்ன எலிமெண்ட் மட்டும் தான் அதில் இருக்கும். இப்போ அவங்க போயிட்டு இருக்கும், கார் போயிட்டு இருக்கும், ஸ்பேஸ்ஷிப் இருக்க மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் சிஜிஐல இருக்கும், ஆனால் கார் போகிறது சீன்லாம் ஒரிஜினல்.
அந்த ஸ்பேஸ் ஷிப் மட்டும் சிஜியில் இருக்கும். அதே போல் நீங்கள் புஷ்ப விமானத்தை சிஜியில் காட்டுறதுல தப்பு கிடையாது. ஒரு சேரியட்டு காட்டுறீங்க, சேரியட்டு காட்டுறப்ப அது என்னமோ சிங்கம் புலியை வச்சு வண்டி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னங்க இது? சும்மா இவங்கெல்லாம் வந்து அரக்கர்கள்னு காட்டணுங்கிறதுக்காக சிங்கம் புலின்னு அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை கொண்டு வந்து உள்ள விட்டுறது. ஏன் இப்போ இவங்க குதிரையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்களா? ராவணெல்லாம் குதிரையெல்லாம் வச்சிருக்க மாட்டாரா? அங்கே என்னமோ சிங்கத்தை போட்டு சிங்கமோ புலியோ, அது ஏதோ வரி குதிரையா என்ன வரி புலியா என்னன்னு தெரியல, அதில் வந்து இந்த சூர்பனக தேரில் வர மாதிரி காமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்க இடத்துல ஃபேண்டசி எலிமெண்ட்டையும், இப்போ நீங்கள் அதே இது வந்து ஐராவதம் அந்த பறந்து வர மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அதாவது ஐராவதம்னா இந்த இந்திரனோட யானை வந்து அப்படி பறந்து இப்படி வர மாதிரி ரெக்கையை விரிச்சிட்டு வர மாதிரி ஒரு காட்சி இருக்கும். ஆக்சுவலாக இந்திரனோட யானை பறக்கும் அப்படிங்கிறது லாஜிக்னா அது வந்து அது ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் அப்படி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஓவியம் வரைஞ்சிருக்கிறதே பல பேர் என்ன பண்ணால் ரெக்கையோட தான் வரைஞ்சிருக்க மாட்டாங்க. பறக்கிற மாதிரி யானை அப்படியே வாகனத்தில் பறக்கிற மாதிரி சும்மா லெவிட்டேட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் பறக்கணும்னா ரெக்கை வேணுமேன்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ராவே யோசிச்சு யானையை விட 2 மடங்கு பெரிய ரெக்கையை போட்டு யானைக்கு ஒரு ரெக்கை இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஆனால் அது மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்குது. பெயிண்டிங்னா சும்மா சமீபத்தில் இந்த மாதிரி யாரோ அந்த ஓவியர்லாம் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் ஆனால் அந்த வரவேற்கலாம். அந்த சிஜிஐ வந்து அதுக்கு பொருந்திருச்சு. அந்த பறந்து வர யானை மாதிரி இருக்கிறது வந்து பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக நமக்கு ஒரு மாதிரி அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் அது பார்த்தாவே தெரியுது. அது ஒரு மித்தாலஜிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து அது கரெக்டாக இருக்குது. ஸோ சிஜிஐ எங்கெங்கே ஒர்க் ஆகுமோ நீங்கள் அங்கே கரெக்டாக பண்ணுறது தப்பு கிடையாது. எங்கெல்லாம் தேவையில்லையோ எல்லாத்துலேயும் சிஜிஐ கொண்டு வந்து திணிச்சு வச்சிங்கன்னா அதுவே வந்து ஒரு மாதிரி கார்ட்டூனிக் எஃபெக்ட் கொடுத்துரும். அந்த மாதிரி தான் இந்த ராமாயணத்தை பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு சாதாரணமாக க்ரீன் மேட்டுக்குள்ள எடுத்த ஃபீல்டில் வந்து நிறைய இடத்துல பிரதிபலிக்குது. ஸோ இன்னும் அதை வந்து வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம், கொஞ்சம் ரியல் எலிமெண்ட்ஸோட கலந்துருக்கலாம். இது வந்து டெக்னிக்கல் பாயிண்ட்டில் நம்ம பார்த்த குறையாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே எடுத்தோடனே உங்களுக்கே தெரியும் இது ராவணன்லேருந்து தான் அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. ஸோ ராவணன் வந்து தவம் இருந்துட்டு அப்படியே போயிட்டு தேவலோகத்தில் போயிட்டு போர் செய்கிற மாதிரி இந்த தேவலோகத்தை இந்த கதவெல்லாம் உடச்சிட்டு போகிற மாதிரிலாம் காட்சிகள் போட்டு இருக்காங்க. அங்கே தான் அந்த ஃபைட்டு அந்த மாதிரி ஐராவதம் யானைலாம் வந்து அது ஆக்சுவலாக ஐராவதம் வர்றது வந்து இந்திரனை வந்து வீழ்த்துறது இந்திரஜித் யாருன்னா ராவணனுடைய மகனாக கதாபாத்திரம். இந்திரஜித் போய் அடிக்கிறாரா ராவணன் போய் அடிக்கிறாரான்னு தெரியல. பட் ஆனால் அந்த ஐராவத யானை ஃபர்ஸ்ட் சீனில் காட்டுவாங்க பறந்து வர மாதிரி, அடுத்த சீன்லேயே அதை போட்டு அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க அடுத்த ஃப்ரேம்லேயே. இதெல்லாம் வந்து ட்ரெய்லர் மேக்கிங்லேயும் ரொம்ப மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ராமாயணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், ஆனால் சீன் பை சீன் காட்டணும்னு அவசியம் இருக்கா? யார் என்னென்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க அதுக்கு சில ஃப்ரேம்ஸு கொஞ்சம் ஹைப்பு அதோட முடிச்சிருக்கலாம். பட் டைலாக்ஸ்லேருந்து அந்த ஒட்டுமொத்த படமும் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக ஓட்டி காட்டுற மாதிரி எதுக்கு ஓட்டி காட்டினாங்கன்னு தெரியல. அதுவும் வந்து ஒரு மாதிரி ட்ரெய்லர்லேயும் அது ஒரு எனக்கு வந்து அது பார்க்க நல்லா இருந்தாலும் அந்த படத்தை பார்த்த ஃபீல் கொடுக்குதுங்க ட்ரெய்லரு. புரியுது. ட்ரெய்லரில் வந்து படத்தை பார்க்கணுன்னு ஆர்வம் தான் தொடரணும். படத்தில் இப்படி தான் எடுத்திருப்பாங்கங்கிற அந்த ஃபுல் தாட் ப்ராசஸ் வந்துடக்கூடாது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு ரொம்ப லென்த்தியான ட்ரெய்லரு, ரெண்டாவது சீன் பை சீன் டைலாக்ஸ் பேசுறதுலாம் ட்ரெய்லரில் அவ்வளோ கொண்டு இருக்காங்க. கதையும் அப்படியே அதே ஃப்ரேமில் போகுது, லீனியராக கதை போகிற அந்த ஃப்ரேம்லேயே ட்ரெய்லரையும் வேர்ல்டு ட்ரெய்லர் கட்டிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, அப்படியே கதை ஃபுல்லாக வந்துருச்சு. ராமாயண எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் அது முழுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐராவத யானையை காட்டுறீங்க, அடுத்து அந்த யானையை அடிக்கிற காட்சி எதுக்குங்க காட்டுறீங்க? அதை நாங்கள் தேட்டரில் போய் பார்த்துக்கலாம்ல. இப்போ புரியுதா? யானையை காட்டுறது அது ஓகே, இப்போ பியூட்டிஃபுல்லாக ஒரு சிஜி பண்ணியிருக்கீங்க காட்டுறீங்க. அதே போல் சடாயு சிஜி எனக்கு பிடிச்சிருந்து. சடாயு அந்த கழுகு அரசன் அந்த சடாயுடைய அந்த சிஜி எஃபெக்ட், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது நிறைய கழுகுகள் இருக்கும், இந்த ஒரு கழுகு மட்டும் கொஞ்சம் மனுஷனுடைய கை கால் இருக்கிற மாதிரி, ஆனால் கழுகு மாதிரி இருக்கிற ரெக்கையும் இருக்குது, ஆனால் கை கால் வந்து மனுஷனை மாதிரி கொஞ்சம் லைட்டாக காட்டி அதில் ஒரு சிஜி எஃபெக்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த டிசைன் சாய்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ராவணனோட வந்துட்டு சடாயு சண்டை போடுற மாதிரி ஒரு சீனில் அது அப்படி திரும்பி இப்படி அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் இதெல்லாம் நீங்கள் காட்டணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது சடாயுவை நீங்கள் வந்து ஆக்சுவலாக ராமன் வந்து பிறக்கிற மாதிரி ஒரு சீன் வைக்கிறீங்க, அந்த சீனில் சடாயு பறந்து வரதையும் காட்டிட்டீங்க, திரும்ப சடாயு சாக போகிற சீனையும் காட்டுறீங்க. ஏன் ராமன் வந்து சரி ஓகே ராமன் ஹீரோவாக இருக்கும்போது துறவரம் போகிறது அந்த இதையும் காட்டுறீங்க, வனவாசம் போகிறதையும் காட்டுறீங்க, ராஜாவாக இருக்கிறதையும் காட்டுறீங்க, அதுங்கிறதெல்லாம் ஓகே, இளவரசன் வனவாசம் துறவரம் இதெல்லாம் காட்டுறீங்க, அது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. பட் சீன் பை சீன் எல்லாத்தையுமே காட்டிட்டீங்க. ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு புஷ்ப விமானத்தில் போகிறத காட்டுறீங்க, கடத்த வரதை காட்டுறீங்க. எதுக்குங்க இது? சூர்பனகையோட மூக்கா இருக்கிறதையும் காட்டுறீங்க, சூர்பனகையும் காட்டுறீங்க.
இதில் என்ன எனக்கு இப்போ என்ன எலிமெண்ட் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க? இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு எது வரைக்கும் நான் சொல்லவா? இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு என்னன்னா, சீதையை கடத்திட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ராவணன் வந்து சீதையை தேடுறதுக்கு கிளம்புறாரு. அதோட முடியுது இந்த படம். இதுக்கு அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால ஏன் சொல்கிறேன்னா, அனுமாரை காட்டவே இல்லை. ஏன்னா இந்த சீன்ஸ்க்கு அப்புறம் தான் அனுமார் வருவாப்புல. ஸோ செகண்ட் பார்ட்டில் தான் அனுமார் வர போகிறாரு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அனுமார் இருக்க போகிறது இல்லை. அப்படியே காட்டினாலும் ஏதாவது வேறு மாதிரி ஏதாவது சின்னதாக காட்டினதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சீன்ஸ் எதுவும் வரப்போகிறது இல்லை. சீதையை கடத்திட்டு ராவணன் இலங்கைக்கு போயிடுறான். ராமன் வந்து சீதையை தேடி பயணத்தை தொடங்குறாரு. சூழ் உரைச்சு பயணத்தை தொடங்குறாரு. இதோட முடிய போகுது படம். ஏன்னா நீங்கள் அத்தனையும் காட்டி வச்சுருக்கீங்க. ஸோ இது எனக்கு இந்த ட்ரெய்லரோட மேக்கிங்கில் எனக்கு வந்து சிவியரான டிசப்பாயின்மெண்ட்டு. எப்பவுமே ட்ரெய்லருங்கிறது வந்து ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும். ஆர்வத்தை ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ண அத்தனை படமும் ஃப்ளாப் ஆயிருக்கு. இங்கிலீஷ் ஹாலிவுட் படங்களில் ஜுராசிக் பார்க் இதே தான் பண்ணாங்க. அவருக்கு எல்லாம் காட்டிட்டாங்க. ஜுராசிக் பார்க்லையும் எல்லா டைனோசரையும் காட்டிட்டாங்க, எல்லா சீனையும் காட்டிட்டாங்க, அப்படியே எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. படம் போய் பார்க்குறதுக்கு யாருக்கும் தோணாது. அப்படியே போய் படத்தில் போய் பார்த்தாலும் எதுவுமே புதுசாக தெரியாது. இப்போ நம்ம போய் படத்தில் போய் உட்காடுறோம். படத்தில் அந்த ஐராவத யானையை காட்டுறாங்கன்னு வைங்க, நமக்கு வந்து எப்படி இருக்கும்? அங்கே தான் நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்போ அந்த பிரமிப்பு இருக்கும். இங்கே இப்போ கும்பகர்ண எல்லாத்தையுமே காட்டிட்டாங்கங்க. புரியுதா? இது ஸோ இப்போ நீங்கள் என்ன ஆகும்னா, இப்போ ட்ரெய்லரில் பார்த்தது தான் அங்கேயும் வரும். என்ன எக்ஸ்டெண்டடாக வரும், அவ்வளோதான். இன்னும் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் எல்லாம் காட்டாமல் வச்சிருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. நம்ம போய் பார்த்தா படத்தை பார்க்கும்போது தான் நமக்கு அதில் ஒருவேளை காட்டினது இவ்வளோ, காட்டாதது எவ்வளவோ இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்களா பார்ப்போம் நம்ம கண்டிப்பாக. ஆனால் இவ்வளோ காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, ராமாயணம் தொடர்ச்சியாக எடுக்கப்படுது, அதை நம்ம இவ்வளோ எடுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா ராமாயணத்துடைய கதைகளே அதிகம். இவ்வளோ ராமாயணம் வந்தும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாடகமும் ஒரு படமும் கம்பராமாயணத்தை வச்சு வரல. வால்மீகி ராமாயணம் தமிழ்ல வந்த ராமாயணமும் தமிழ்லயே எடுத்தாங்க. சன் டிவில தமிழ் நடிகர்களே போட்டு எடுத்த ராமாயணம் இருக்கு. சீரியல் அந்த சீரியல் கூட கம்பராமாயணத்தை பேஸ் பண்ணி கிடையாது, வால்மீகி ராமாயணத்தை பேஸ் பண்ணி. அப்ப கம்பராமாயணத்தை பேஸ் பண்ணி இது வரைக்கும் ஒரு நாடகமும் ஒரு சீரியலும் வரல. அதனாலதான் ரொம்ப காமனான பிலீஃப்ல ராவணனை அரைக்கேன், ராவணனும் ரொம்ப கெட்டவன், ரொம்ப தீயவன், ரொம்ப கொடியவன்கிற மாதிரியான மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா கம்பராமாயணம் வரும்பொழுதுதான் ராவணன் சைடு இருக்க நியாயங்கள், ராவணனுடைய அந்த எத்திக்ஸையும் கம்பர் வந்து நிறைய இடத்துல தூக்கி கட்டுவார். ஸோ அப்போதான் அது பேலன்ஸ்டு ட்ராமாவாக இருக்கும். அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. அதாவது கம்பராமாயணத்தை நம்ம தமிழில் எடுத்து காட்ட வேண்டிய தேவை என்பது தமிழ் சமூகத்துக்கு இருக்குது. அதை எடுத்து காட்டினா தான் ராவணன் மீது இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மையாகவே மக்களுக்கு போய் சேரும். அது சேராமல் உடனே இல்லைன்னா ராவணனை தமிழன்கிறாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டே கிடக்கும். ஆனால் உண்மையிலேயே கம்பராமாயணத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ராவணன் வந்து, அதான் பல இது நானே சொல்லியிருக்கேன்ல, ராமன் வந்து வில்லை எய்தும் பொழுது அந்த அம்பு வந்து வருது, ராவனுடைய நெஞ்சில் ராவனுடைய அம்பு வந்து தொலைச்சு போகுது. அவர் அந்த அம்பு ஏறும்போது அவர் சொல்லிட்டு என்னன்னா, சீதையை நினைச்ச நெஞ்சை போய் நீ தாக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்பை ஏறாரு. சீதையை எந்த நெஞ்சில் இவர் நினைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ராவணனுடைய நெஞ்சை தொலைச்சிட்டு அந்த அம்பு போய் தேடும், தேடிட்டு வெளியில வந்துடும். ஏன்னா அவர் நினைக்கவே இல்லை. அப்போ அந்த காட்சி மூலமா கம்பர் என்ன சொல்றாரு, சீதையை மனசுல வந்து ராவணன் என்னைக்குமே நினைக்கலங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ராவணனோட கேரக்டரை ஹைலைட் பண்றாரு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் தான் என்ன பண்ணுவோம்னா, சூர்பனகையோட மூக்கை வெட்டிடுறாங்க பார்த்தீங்களா. அப்படி அது ஆக்சுவலாக கம்பராமாயணத்தில் மூக்கு இல்லை, அது வேற ஒரு பாகம். அது பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு பாகம் தான் அறுக்கப்படுறதா கம்பராமாயணத்தில் வரும். அது என்னன்னு நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மூக்கு அறுத்துட்டாரு அப்படிங்கிற போது உடனே வந்துட்டு ராவணன் எடுத்த உடனே வந்துட்டு அப்படியே கோவம்பட்டு சினம்பட்டு. இப்போ இதுலலாம் இந்த நிறைய ராமாயணத்துலலாம் பார்த்தீங்கன்னா சூர்பனகை வந்து அப்படியே ஏமாற்றி சொல்லுவா, அதை உடனே நம்பிட்டு ராவணன் வருவா. அவர் வந்து அரசவை கூட்டுவார். ராவணன் அரசவை கூட்டு அவங்க அரசவையில் இருக்கவங்க எல்லாத்திட்டையும் கேட்பாரு, கலந்து ஆலோசிச்சுட்டு தான் முடிவு எடுப்பார். அப்போ அந்த முடிவு, அதாவது நம்ம வீட்டு பெண்ணை ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாருன்னா அவங்க வீட்டு பெண்ணை நம்ம தூக்கிட்டு வரணுங்கிற முடிவு ராவணனோட முடிவு இல்லை, அந்த நாட்டுடைய முடிவு. அந்த நாட்டுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்தெடுத்த முடிவு. நம்ம வீட்டு பொண்ணை வந்து இப்படி ஆக்குனாங்கன்னா அவன் இந்த வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வாங்குற முடிவு ராவணனா எடுக்கிறது மாதிரி காட்டியிருக்க மாட்டாரு. ஸோ கம்பர் பல இடத்துல ராவணனுடைய கேரக்டரை வந்து மெருகேற்றி காட்டியிருப்பாரு. ராவணனை கெட்ட கேரக்டர் மாதிரி காட்டாமல் அவர் மெனக்கெடுறது ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ இந்த ஃபைட்டை வந்து ஒரு 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 ரெண்டு யார் மேலேயும் அசிங்கமாக கேவலப்படுத்தி இல்லாமல் ஒரு ஒரு 2 பேரும் சமமான எதிரிகள்ங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கம்பராமாயணம் படிக்கும்போது தான் உங்களுக்கு வரும். ஸோ அந்த இப்போ நீங்கள் ராமாயணத்தை படிக்கும்போது நிறைய பேர் தமிழர்களுக்கு மட்டும் ஏன்டா சாஃப்ட் கார்னரு, ஏன்னா தமிழை மட்டும்தான் கம்பராமாயணம் படிச்சிருக்கான். கம்பராமாயணம் படிக்கும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு ராவணன் மீது சாஃப்ட் கார்னரே வரும்.
ஸோ இது அது நம்ம வேற டாப்பிக்காக போயிடும். ஸோ இந்த படத்தோடு மட்டும் சொல்கிறோம். ஸோ பேசிக்காக என்னென்னா ராமாயணம் வந்து பல முறை சொல்லப்பட்டு கொண்டிருந்த கதைங்கிறனால அது திரும்ப திரும்ப சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் எத்தனை முறை சொன்னாலும் சில வன்மங்கள் வந்து தொடர்ச்சியாக வெளிப்படுறதை வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மனிதர்களாக காட்டப்படக்கூடிய அத்தனை பேரும் நாமம் போட்டிருக்கிறார்கள். அரக்கர்களாக காட்டப்படக்கூடிய அத்தனை பேரும் பட்டை அணிந்திருக்கிறார்கள். என்ன பொருள்? அங்கே இருக்க பூதத்தை காட்டுறாங்க, பூதமும் பட்டை தான் போட்டிருக்கு. ராவணனும் பட்டை தான் போட்டிருக்காப்புல. அங்கே எல்லா கெட்டவங்களாக காட்டுற அத்தனை பேரும் பட்டை தான் போட்டிருக்காங்க. ஆனால் நல்லவங்களாக காட்டுற அத்தனை பேரும் நாமம் தான் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னு நீங்களே சொல்லுங்கள். நீங்களும் உங்களை இல்லை, ஆடியன்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த திரும்ப 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 அந்த வைணவம் விசஸ் சைவம்ங்கிற அந்த ஃபைட்டுக்குள்ளே தானே போகுது. இது வைணவத்திற்கும் சைவத்திற்கும் நடந்த அந்த போட்டியும் சண்டையும் தான் திரும்ப திரும்ப அந்த ராமாயணத்தோட பிணைஞ்சு பிணைஞ்சு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு யார் தான் பொறுப்பேற்கிறது? அப்போ சிவனை வழிபடுறவங்களாம் கெட்டவங்கன்னு ஆயிருமா, இல்லை விஷ்ணுவை வழிபடுறவங்கெல்லாம் நல்லவங்கன்னு ஆயிருமா? குறைஞ்சது அந்த பக்கமும் ஒரு 2-3 பேர் பட்டையோடு இருக்கிற மாதிரி காட்டிட்டா பிரச்சனை முடிஞ்சுதா? ஆனால் அப்படி காட்டுறீங்களா யாராவது? சீனில் ஒன்றுமே இல்லை, கண்ணிலே படலை. ஸோ பேசிக்காக வந்துட்டு அந்த மாதிரியான அந்த செக்ரிகேஷன்ஸ் வந்து ஏன் ஒரு நாமம் போட்டிருக்கிற ஒரு அரக்கனையும் காட்டிட்டு போயிருக்கலாம்ல. அரக்கனை காட்டும்போது இந்த ட்ரெய்லரில் வரல, நான் ட்ரெய்லர் வச்சு தான் சொல்கிறேன், படத்தில் மேபி காட்டியிருக்காங்களான்னு தெரில. ட்ரெய்லர் வச்சு சொல்கிறேன். ட்ரெய்லரில் அரக்கர்களுக்கு நாமம் போட்ட அரக்கர்களை காணும், எல்லாம் பட்டை போட்டது தான் அரக்கனாக வரான். ஸோ பேசிக்காக இந்த இதெல்லாம் வந்து இன்னும் திரும்ப திரும்ப அந்த பழைய விஷயத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அது அப்பட்டமாக தெரியுது எச்சத்தனம்னு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி சரி செஞ்சுருக்கலாம். 2 பக்கமும் மியூச்சுவலாக வச்சுருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற கான்செப்ட் வந்து ஹிந்துயிசம். ராமாயணம் எழுதின காலகட்டத்தில் சைவ வைணவ சண்டைகள் ஓடிட்டு இருந்தது. அப்போ அந்த சைவ வைணவ சண்டைகள் காரணமாக அந்த பிளவுகள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் ஒன்றா தானே இருக்கீங்க. அப்போ ஒன்றா இருக்கும்போது ஒன்றா தானே காட்டணும். அந்த இடத்துல ஒரு பிளவு பண்ணாதீங்கிறத நம்ம சொல்கிறோம். இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாய் பல்லவி நடிகை. பேசிக்காக சாய் பல்லவியை சீதை ரோலுக்கு போட்டதுக்கான அவசியம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த எதற்காக சீதை ரோலுக்கு சாய் பல்லவி போட்டிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சுத்தமாக என்னால் கெஸ் பண்ண முடியல. நீங்கள் கெஸ் பண்ண முடியல, நான் சொல்லவா? சாய் பல்லவி ஒரு நடிகை மட்டும்தான் மாடஸ்டியை சினிமா இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இல்லையா? ட்ரூ. இந்த ஆங்கிளில் நான் யோசிக்கல. அதுக்காக தான் போட்டிருக்காங்க. இது ரொம்ப பேசிக். ஒரு கண்ணியமாக அவங்க இது வரைக்கும் அவங்க நடிக்கிற ரோல்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரதா இருக்கட்டும், ஒரு இந்த சினிமா இதுலலாம் இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வராங்கல்ல, நடிகைகள் எந்த லட்சணத்தில் வராங்கன்னு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களா போடலையான்னு தெரியாத அளவுக்கு அரைங்குறையமாக ட்ரெஸ் போட்டு வராங்க. ஆனால் சாய் பல்லவி இது வரைக்கும் அந்த மாதிரி ஆபாசமான உடை அணிஞ்சுலாம் இந்த பொது இடங்களுக்கு பொது நிகழ்வுக்கெல்லாம் பெருசாக வந்தது கிடையாது. வந்ததில்லை, எனக்கு தெரிஞ்சு வந்ததில்லை. மாடஸ்டியாக அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. புடவையில் தான் அதிகமாக வராங்க, ஷாரியில் தான் அதிகமாக வராங்க. ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப வல்கரான சீன்ஸில் பெருசாக இது வரைக்கும் நடித்தது கிடையாது. அதனாலே அவங்கள தப்பாக பார்க்க. ஆமாம், சாய் பல்லவி அந்த மாடஸ்டியை அளவுக்கு அதிகமாக சினி இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டும் கடைப்பிடிக்க சினி இண்டஸ்ட்ரியில் மாடஸ்டியை ஃபாலோ பண்ணுற நடிகைகளுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அப்படி இருந்தும் சாய் பல்லவி மாடஸ்டியை அந்த ஒழுக்கமான இருக்கக்கூடிய தன்மையை தொடர்ச்சியாக காட்டிக்கிற, கவர்ச்சிப்படுத்தாமல் தன்னோட உடம்பை கவர்ச்சிப்படுத்தாமல் காட்டிக்கிற தன்மையில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ சாய் பல்லவியை உருவத்தில் சீதை மாதிரி இருக்காங்கிறதுக்காக எடுக்கல, குணத்துல சீதையை ஒத்து இருக்கிறாங்கிறனால, சீதை மாதிரி இருக்கிறாங்கிறனால அந்த க்ரூ வந்து இவங்கள ஒரு ஆக்ட்ரஸா எடுத்திருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. ஸோ சாய் பல்லவிக்கு இந்த ரோல் செட் ஆகலைன்னு பேசுறது வந்து எச்சத்தனம். இதுலேயும் இவங்க புத்தி என்ன புத்தினா, அங்கே ஃபுல்லாக நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ், சாய் பல்லவி மட்டும் சவுத் இந்தியன். ஸோ இவங்க அந்த நார்த் இந்தியன் ஃபேஸோட போய் நிற்கும் போது இவங்க முகம் வேற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சவுத் இந்தியன், இப்போ இவங்க படுகா. ஸோ படுகாங்கிறவங்க உங்களுக்கே தெரியும், அவங்க சவுத் இந்தியா இதுக்குள்ளே தான் வராங்க. அப்போ சவுத் இந்தியாவை சார்ந்த படுக சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி நார்த் இந்தியன்ஸாக நம்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்குள்ள சீதைங்கிற ஒரு நார்த் இந்தியன்னா நம்பப்படுற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா, இவ்வளோதாங்க வெறி இவங்களுக்கு. அதனால வந்து அவ்வளோ கொச்சையா சாய் பல்லவி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இவனுங்களே தான் சாய் பல்லவி நல்லா உடை உடுத்துறாங்க, சாய் பல்லவி ஆபாசமாக காட்ட மாட்டேங்கிறாங்க, ஆபாசமாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒழுக்கமாக நடந்துக்கிறாங்கன்னு இவங்களே தான் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒழுக்கமாக நடந்துக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரத்தில் சாய் பல்லவியை கொண்டு வந்து போட்டால் சாய் பல்லவி மூஞ்சி இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் இவங்க கிட்ட இன்னும் இருக்கா இல்லையா? இவங்க எல்லாரும் இந்தியனா பார்க்குறாங்களா? அப்படி பார்க்கல. கொஞ்சம் கூட இது இல்லாமல்
வந்து சாய் பல்லவி போட்டு அந்த அடி நார்த் மீடியாஸ்ல நீங்க போய் பாருங்க, சோசியல் மீடியாவில் போய் பாருங்க. இப்ப நம்மளும் கண்ணகி கதாபாத்திரத்துக்கு ஒரு ஆபாச நடிகையை கொண்டு வந்து நடிக்க வச்சா நீங்க ஏத்துக்குவீங்களா? போட்டு அடிக்க மாட்டீங்க. அப்ப கண்ணகி கதாபாத்திரத்துக்கு நடிக்கணும்னா அந்த கண்ணகியோட குணத்துல 1% குணம்னாச்சு அந்த நடிக்கக்கூடிய நடிகைக்கு இருக்கணும். கரெக்டா? ஏன்னா அந்த மாதிரி டிக்னிட்டியான, இதுதான் அந்த கடவுள் மாதிரியான நடிக்கிறவங்களுக்குலாம் அந்த டிக்னிட்டியான ரோல் பண்றவங்களும் கொண்டு வந்து நடிக்க வைக்கணும். நான் நடுவில் ஒரு ஞாபகம் இருக்கா, அந்த ஒரு இந்த கோச் கேஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்டிங் இதுல வந்துட்டு ஒரு பொம்பளை ஒரு நடிகை தான், ஒரு சீரியல் நடிகை ஞாபகம் இருக்கா, ஒரு அசிங்கமா ஒரு ஆபாசம் வைரல் ஆச்சுல, அவளை கொண்டு வந்து வேலு நாச்சியாரா நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அப்ப நான் எதிர்த்து பேசிட்டு இருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப வேலு நாச்சியாரா நடிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அடுத்தவங்கிட்ட அவுத்து போட்டு காமிச்சிட்டு இருந்தவங்களை எல்லாம் கொண்டு வந்து வேலு நாச்சியாரா நடிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம போய் அடிச்சோம். காரணம் என்னன்னா அது வந்து வேலு நாச்சியாரா இழிவுபடுத்துறது. இப்ப சாய் பல்லவியை சீதையா நடிக்க வைக்கிறனால சீதைக்கு எந்த இழிவும் இல்லை. ஆக்சுவலா வேற யாராவது நடிகை அந்த இடத்துல நடிக்க வச்சிருந்தா தான் சீதைக்கு இழிவா போய் முடிஞ்சிருக்கும். சாய் பல்லவியை அந்த குணத்திற்காக நடிக்க வச்சது தப்பே கிடையாது, அது சரியான டெசிஷன். அந்த டெசிஷனை நான் அப்படிதான் பாக்குறேன். இந்த உருவத்துக்கு பொருந்தது போறாதுன்னா உருவத்துல எப்படி இருந்தாங்க நீ போய் பார்த்துட்டு இருந்தியா? ஏன்னா ஏதாவது சிலை இருக்கா? சீதைனா இப்படிதான் இருப்பாங்கன்னு சிலைகளை ஏதாவது வச்சிருக்கியா? சீதைனா ஒரு அழகான பெண்ணு, பார்க்கறதுக்கு அழகா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஒல்லியா இருப்பாங்கன்னு குறிப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஒல்லியா இருப்பாங்க, அழகா இருப்பாங்கன்னு குறிப்பு இருக்கு, ஒரு கண்ணியமா இருப்பாங்க. இப்ப என்ன இவங்களை பார்த்தா குண்டாவா இருக்காங்க சாய் பல்லவி அப்படிலாம் இல்லை. ஆனா இவங்களுக்கு வந்து அந்த முகம் வந்து சவுத் இந்தியன் ஃபேஸ் இருக்குதான், உடனே அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சுங்க. செட் ஆகல பக்கத்துல நிக்கிற அந்த பக்கத்துல ஒரு பொண்ணு விளக்கு பிடிச்சி நிக்குது, அந்த விளக்கு பிடிக்கிற பொண்ணே சீதைக்கு கரெக்டா இருக்கும். இந்த பொண்ணுக்கு இது என்ன, எதுக்கு நடிக்க வைக்கணும் அப்படி போட்டு அப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கே வந்து பாக்குறதுக்கு இரிட்டேட் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அநாகரிகமான செயல். ராமனா நடிக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். இவங்களுக்கே நம்ம வந்து என்னன்னா நம்ம ஊர்ல ஒரு ஸ்டைல ஒரு ராமாயணத்தை நம்ம படம் ஓடுதோ இல்லையா எடுத்து விட்டுருணும். நம்ம ஆளுகளை போட்டு நடிச்சாவங்களாம், நம்ம ஆளுங்க அதுல நடிச்சாவே இவங்களுக்கு கோவம் வந்துருங்க. ராமனாவே நடிக்கட்டும், நல்ல விதமாவே நடிக்கட்டும், கோவம் வந்துடும் இவங்களுக்கு. ஆனா லிட்ரலி ராமன் என்ன கலர்ல இருந்தாரு? ராமன் கருப்பு ஒத்த கலர் இல்ல, கருப்பு தான். நீளமா காட்டுவாங்களே அந்த கருப்புன்னு அதை சொல்றதுக்கு சங்கடப்பட்டு தான் இவங்க நீளமா காட்டிட்டு இருந்தது. சரியா? ஏன்னா ராமனுடைய ஹிஸ்டரி எடுத்து போயிட்டோம்னா அந்த கருப்பு, ஏன்னா கருப்பு தோல் எங்க இருக்குது என்னன்னு போனா அது போயிடும், தமிழ்நாட்டுக்கு வந்துடும். அதெல்லாம் ஐயோ திருப்பி இன்னொரு அதுதான். அதனால இவங்க என்ன பண்றாங்க, அது வந்து ராமனை தூக்கி அந்த பக்கம் போடுறது. இந்த பஞ்சாயத்து தானங்க இந்தியா வரலாறு. தமிழன் கூட பஞ்சாயத்து பண்ணதானடா ஒட்டுமொத்த இந்தியா வரலாறு. வேற இந்தியாவுக்குன்னு வேற வரலாறு என்ன இருக்கு? தமிழன் கூட பஞ்சாயத்து பண்ணதான் இந்தியாவோட வரலாறு. தமிழ் இனத்திற்கு எதிராக செயல்பட்ட நடவடிக்கைகளும் அந்த நடவடிக்கையால் ஏற்பட்ட விளைவுகளும் தான் இந்திய வரலாறு, வேற ஒன்றும் கிடையாது. அந்த அடிப்படையில் ராமனுடைய நிறம் கருப்பு, கிருஷ்ணருடைய நிறம் கருப்பு, கருமை நிற கண்ணான் தானே எழுதுறீங்க. இப்போ எழுதுமே கண்ணா கருமை நிற கண்ணா எழுதுறீங்கல்ல, அப்ப என்னது இது? சின்ன வயசுல படிச்ச கர்நாடிக்லாம் வரும். ஸோ வந்துட்டு அப்ப கருமை நிற கண்ணான்னு எழுதுறீல, அப்ப கருப்பு தானே வண்ணம். ரன்பீர் கபூர் என்ன கலர்ல இருக்காப்ல? இருக்கா. அப்ப இது பொருந்தலையே. ராமன் இப்படி இருக்க மாட்டான். நாங்க ஒரு ரகலை பண்ண என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? நாங்க ஏதாவது பண்றோமா? என்னமோ போட்டு என்னமோ நாமம் போட்டியோ பட்டை போட்டியோ எதையோ போட்டு எடுங்கடா படத்தை, சிஜியை ஒழுங்கா எடுத்தீங்கன்னா நாங்களும் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு வரோம்னு போயிட்டு இருக்கோம். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாய் பல்லவி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. எச்சத்தனம். ஏன்னா அவங்க ஒரு ஆள் மட்டும்தான் சவுத்துல இருந்து. இது நான் பாக்கலங்க, இது போயிட்டு இருக்கா? இது யாசு ராவணேங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சவுத்து வில்லன் போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாடி மீசை வச்சுட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இவங்க தான் நம்ம சேவிங்க கண்டுபிடிச்ச மாதிரியும் நம்மளாம் வந்து அப்படியே வளர்த்துக்கிட்டே திரிஞ்ச மாதிரி தான் காட்டுறது. எப்போ பார்த்தாலும் தாடி மீசைனே காட்டுறது, அது அப்படிதான் காட்டுறது. ஆனால் இன் ரியாலிட்டி நம்ம தான் முதல்ல மலிச்சதுவங்க. நம்ம தான் சவுத்தில் தான் மலிக்க ஆரம்பிச்சதே ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக அங்கெல்லாம் வருது. ஸோ பேசிக்காக என்னன்னா இவங்களுக்கு இன்னும் அந்த ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் மென்டாலிட்டி இவங்களுக்குள்ள ஊறி போய் கிடக்குது. அதனால ராமன் கருப்பாக இருந்தாருன்னு ஸ்கிரிப்சர்ஸில் இருந்தாலும் அவங்களோட எழுத்துக்கள் இருந்தாலும் ராமனை வெள்ளையாக தான் காட்டுவாங்க. சீதையை நீ கொஞ்சம் லைட்டாக மாற்றி காட்டினாங்களா அவங்க குதிக்கிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூர்பனகை வந்து சீதையோட அழகா இருக்காங்கன்னு இன்னொரு கான்டென்ட். அது ராகுல் பிரீத் சிங், அவங்க நார்த்தில், ராகுல் பிரீத் சிங் இல்லை நார்த்தில். ஸோ வடக்கினா நோ இஷ்யூஸ், தெற்கினா பிரச்சனை. ஸோ இவ்வளோதான், வடக்கி தெற்கி பிரச்சனை தான் இவங்களுக்கு. ஆக்சுவலாக தெற்கியே வடக்கியாக காமிச்சிருக்காங்க அவங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா சூர்பனகை அழகானவர்களாக தான் கம்பராமாயணம், நமக்கு இந்த வால்மீராமன்லாம் தெரியாது, கம்பராமாயணத்தில் ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக தான் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த கம்பராமாயணத்தில் அந்த பாடலை வச்சு சினிமாவில் நிறைய
என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, அந்த வஞ்சின்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வஞ்சின்லாம் போட்டு வஞ்சி மலர் அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி நம்ம இவர் கம்பர் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த பாடல் வரிகள் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா அருமையா இருக்கும். அது அப்படியே வந்து ஒல்லியான உடல் தோற்றத்துல அந்த வஞ்சி போல நடந்து வந்தாலுங்கிற மாதிரி அந்த காட்சிகள் வரும். ஸோ சூர்பனகை வந்து சொல்லும்போது அவ்வளோ அழகான ஒரு பெண்ணாகத்தான் கம்பர் வந்து வர்ணிப்பார். அப்போ இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அவ்வளோ அழகான பெண் வந்து தனது ஆசையை வெளிப்படுத்தியும் ராமன் வந்து தன் மனைவிக்கு துரோகம் செய்யலைங்கிறனால தான் ராமன். சூர்பனகை அசிங்கமாக இருப்பா, அரைக்கி மாதிரி இருப்பா, அவள் வந்தனால மூக்க வெட்டி விட்டாப்புல அப்படிங்கிறதுலாம் ராமனோட கேரக்டருக்கும் பெருமை சேர்க்குற மாதிரி இல்லை. உண்மையாகவே ஒரு அழகான பெண் வந்தாலும் கட்டின மனைவிக்கு அவர் உண்மையாக இருந்தாருன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு லாஜிக்காக ராமன் மாதிரி இருங்கன்னா ஹஸ்பண்டுக்கெலாம் அட்வைஸ் பண்ணலாம். அவர் அசிங்கமாக ஒரு பொண்ணு வந்தா அதனால அவ வந்து பொண்டாட்டி விட்டு கொடுக்கலாம், இது பெருமையா? அழகான பெண் வரும்போதே பொண்டாட்டி விட்டு கொடுக்கலங்கிறது பெருமையா? ஸோ கம்பர் வந்து ரொம்ப தெளிவாக யோசிச்சு இவங்களோட ஃப்ளா, இவங்க பண்ண கூத்துகள், தப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டு தமிழ் சமூகத்துக்கு, அவர் அறிவார்ந்த சமூகத்துக்கு தகுந்த மாதிரி ராமாயணத்தை எழுதி கொடுத்தவர் கம்பர். அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க தேவையில்லை. ராமன் மேலே இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அதில் நிறையா நீக்கியிருப்பார். ரெண்டாவது வந்துட்டு அதான் அந்த பிற்கால இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாரு. அந்த 11 குஷன் கதையெல்லாம் அவர் கொண்டு வரல. ஸோ இந்த இதெல்லாம் சேர்த்து கம்பராமாயணம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. நம்மளே படிக்கலாம், நல்லா இருக்கும். அது தூய தமிழ் நடையில் எழுதப்பட்டது, வடமொழி கலப்பு இருக்காது கம்பராமாயணத்தில். ஸோ அதெல்லாம் இருக்கும். அப்போ கம்பராமாயணத்தை படிக்கும் பொழுது நீங்கள் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் வடிவமைக்கும் போது இதில் பிரச்சனை இல்லை, அழகாக தான் எல்லாருமே இருப்பாங்க. யாரும் வந்து அசிங்கமாக இருக்கிற மாதிரிலாம், அகோரமாக இருக்கிற மாதிரியான இதெல்லாம் எங்கேயுமே அவர் கொண்டு வரல. ஸோ ராகுல் பிரீத் சிங், சரி ஓகே, ராகுல் பிரீத் சிங் நார்த் இந்தியன், பட் அவங்கள வந்து சூப்பர்நாயாக காட்டினதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம அப்படியே எடுத்து அசால்ட் இது பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்க தான் ஒத்துக்க மாட்டாங்க. சீதையாக வந்துட்டு சாய் பல்லவி காமிச்சுட்டு கச்சிட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பர்நாயகி வராங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களையும் அந்த மூக்கு வெட்டுற சீன் எல்லாத்தையும் காமிச்சாச்சு. ஸோ எதுலேயுமே அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டுங்கிறதே இல்லாமல் எல்லாத்தையும், இந்த கதை தெரியும் தாங்க, அதுக்காக எல்லாத்தையும் காட்டிடுது. அப்படின்னு விட்டா யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணிடுவீங்க இப்போ படத்தை. ஸோ அப்படி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பக விமானத்தை காமிச்சிருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் அந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு. அதோட அந்த ஒரு தாமரை மாதிரி சுத்துற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லயே அப்படிதான் இருக்கும். ஆமா, அது வந்து இல்ல நம்ம இதுல வந்து மயிர்பொறின்னு சொல்லிட்டு மயில் மாதிரியான தோற்றத்துல ஒரு ஸ்ப்ரிங் ஆக்சென்ட் இது மாதிரிலாம் நம்ம இதுல குறிப்புகள் இருக்கு. இன்ஜினியரிங் மாதிரி இல்லை, நமக்கு சீவக சிந்தாமணியில குறிப்புகள் வருது மயிர்பொறின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் புஷ்பக விமானம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு டெக்னாலஜியில் இருக்குங்கிற மாதிரி நம்ம பார்த்து வச்சிருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி போயிட்டு லேண்ட் ஆகிட்டு திரும்ப அங்கேருந்து இப்படி போகிற மாதிரி. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பறக்கிற மாதிரி ஏதோ சுற்றி பறக்கிற டைரக்ட் எலிவேஷன் கான்செப்ட்ல ஏதோ பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, பட் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாக இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சும்மா அவங்க முன்னாடி புஷ்பக விமானம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த செத்த டெட் பாடியை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு பாடை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாடையவே தூக்கி வானத்தில் பறக்க விட்ட மாதிரி அலாவுதீனோட மேஜிக்கல் மேட்டுங்க. அதான் போய் பாடன்ட்டீங்க. இல்லைங்க, நான் உங்களுக்கு சொல்றது, இப்போ நம்ம கொஞ்சம் வசதியானவங்களாம் இறந்தாங்கன்னா அந்த வண்டியில வந்து தூக்கிட்டு போவாங்க, ராயல் சென்ட் ஆஃப். அதுவா அந்த ராயல் சென்ட் ஆஃப்க்குலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கோல்டு கலர் பிளேட்டட் இதுல அதை அப்படியே வானத்தில் பறக்க விட்ட மாதிரி போட்டு புத்தகம் போட்டுருவாங்க. அப்படிதான் இருக்கும் படங்கள்ல. ஆனா இதுல கொஞ்சம் ஏதோ டிசைனா பண்ணி கொஞ்சம் பெருசா, அதுவே ஒரு குட்டி பேலஸ் மாதிரி இருக்குது. சரி ஓகே. ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ பேசிக்காக என்னென்னா சிஜி எஃபெக்டில் ஒரு சிலது நல்லா இருக்குது, ஒரு சிலது ஓவர் சிஜி எஃபெக்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஓவர் பண்ணும்போது என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அனிமே பார்க்குற மாதிரியோ ஒரு கார்ட்டூன் பார்க்குற மாதிரியான எஃபெக்ட் வந்து உள்ளே வருது. டைலாக் பேசுகிற இடங்கள் எல்லாம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனைக்குள்ளே பேசுகிற சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சீரியல் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே மாதிரி அதே மாதிரி அவங்களோட ஆக்ஷனும் அதே மாதிரி. ரன்பீர் கபூருக்கு ராமனா நடிக்க தெரிஞ்சிருக்கா தெரியலையாங்கிறது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ட்ரெய்லரில் வந்துட்டு அவர் அதாவது என்ன பண்ணுறாங்க, அதிமேதாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கோங்கிறத மட்டும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால அதிமேதாவி மாதிரி இப்படி மூஞ்சி வச்சுருக்காப்புல. இந்த படத்தில் சார்லி தலையில சுத்தி வந்துரும்ல, அப்ப சார்லி மூஞ்சி வச்சிருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல, அதே மாதிரி வச்சுட்டு இருக்காப்ல இவரு. ஆனா பொட்டன்ஷியல் ஓகே. ட்ரெய்லர்ல பார்க்கும்போது பெருசா தெரியல, படம் பார்க்கும்போது ஏன்னா ட்ரெய்லரில் டைலாக்ஸ் ஒன்றும் ராமன் பேசுகிற மாதிரி டைலாக்ஸ் ஒன்றும் அதிகமாக இல்லை, கவனிச்சிங்களா? சும்மா 1-2 தான். ராவணன் டைலாக்ஸ் தான் நிறையா இருந்துச்சு. ராமன் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி இது பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு அவர் லட்சுமணன் சாமி கும்பிட்ற மாதிரி இந்த மாதிரி தான் சீன்ஸ் வச்சுருந்தாங்க ட்ரெய்லரில். ஸோ டைலாக் பேசுறது இதெல்லாம் வந்துட்டு படம் பார்க்கும்போது தான் வெளியே வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேறு ஏதாவது கண்டிப்பாக படத்துக்கு முன்னாடி வேற ஒரு ட்ரெய்லர் ஏதாவது விடுவாங்க, அதை விட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க. ஆல்ரெடி முழு படத்தை விட்டீங்க, இன்னும் அதையும் முடிச்சு விட்ருங்க. ஸோ பேசிக்காக அப்போ என்ன பண்ணுவோம், ஓகே படம் பார்க்குறக்கு பிரம்மாண்டமாக இருக்க போகுது, குடும்பத்தோடு போய் பார்க்குற மாதிரி இருக்கும், குழந்தைகளுக்கு பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ஒரு முறை பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக படம் வந்துச்சுன்னா பாதி கதை தான் இருக்கும். ஸோ ஃபுல் கதையாக கூட இருக்க போகிறதில்ல.
பாதி ராமாயணமாக தான் இருக்க போகுது. இப்படிதான் நம்மளும் போய் பார்ப்போம். ஏங்க இப்போ பாகுபலியில் சஸ்பென்ஸ் விட்டாங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் புரியுது, பாகுபலியில் அது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ அதில் ஒரு சஸ்பென்ஸ் விட்றாங்க, அது நமக்கு ஒரு ஹூக்கு கொடுத்துச்சு. இதில் நீங்கள் சஸ்பென்ஸ் விட்டாலும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுது. வியாபாரங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேல ஏதாவது கொஞ்சம் சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்லாம் இப்போ ஒடிசியில் எப்படி நான் லீனியராக கதை சொல்லியிருந்தாரு தெரிஞ்ச கதையை, அது மாதிரி இவங்க ஸ்க்ரீன் பிளேல ஏதாவது எனக்கு என்னமோ அப்படிலாம் தெரியல. எனக்கு என்னமோ நீங்கள் வந்து ராமாயணத்தோட சீரியலை பார்க்குற மாதிரி தான் இருக்க போகுதுன்னு தோணுது. ட்ரெய்லரே அவங்க சீரியல் மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. இதை வந்து படத்துலையும் வந்து ஒடிசி மாதிரிலாம் இருக்க போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி அப்படியே ஒரு ஸ்ட்ரீம்லைண்டாக கதை போக தான் போகுது. அப்படியே முழு ராமாயணம், ஆனால் கொஞ்சம் நல்ல ஒரு ஹை பட்ஜெட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டு. இல்லை என்ன கடைசியாக வந்து பார்த்தீங்களா ராமர் ராஜ்யம், அடுத்து மோடி ராஜ்யம், ராமர் ராஜ்யம், அப்படியே அதோட லிங்க் பண்ணி அப்படியே முடிச்சிட்டாங்க. 3 வாட்டி வந்துட்டாரு. இதுக்கு மேலே வந்து ஆர்எஸ்எஸ்ஸே அவருக்கு ஓய்வு கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். வேற யாராவது ராமனா பொறுப்பு இருக்குது. எனக்கு என்னன்னா ஆதிநாத் அந்த மாதிரி அப்படியே வந்துருவாங்க. யோகி ஆதிநாத், ஐயோ பா வேணாம்ப்பா விடுங்க. கோட் சூட் போட்டு ஒருத்தர் டெல்லிக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, சீக்கிரமா அந்த இடத்தையும் பிடிச்சிருவாரு. யாருங்க? சொல்லிட்டு ஏங்க அவர் காங்கிரஸோட நடந்துட்டு இருக்காரு. ராகுல் காந்தி ஓரமா உட்கார வச்சுட்டு பிரதமர் நாற்காலியில யார் உட்கார போறான்னு நீங்க பாருங்க. இவர்தான். அதுக்கு தான் பிளான் போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் வந்து மாணவர்களுக்கு பாலம் கட்டி கொடுத்தாருங்க. தளபதி விஜய் இஸ் டூயிங் லைக் தட் அப்படி சொல்லிட்டு வந்து இந்திக்கார பசங்க இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் போடுறாங்க. நீங்க வேற டே ஜோசப் இருக்காருன்னு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நடுவில் தளபதி விஜய் ஜோசப் நாங்க மார்க்கெட் ஆகாது. அது தெரியும், அது அங்க தெரியல போல அவங்களுக்கு. தெரியல அல்ல. அந்த மாதிரி தான் இவங்க பிளேஸ் பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கரெக்டாக சந்தனம் போட்டு வச்ச போட்டோவா அனுப்பி விடுறது. ஆமா, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அது ஒரு நாள் நம்ம பேச வேண்டிய நிலைமை ஏற்படும் நினைக்கிறேன். வந்துடும் அங்க ஏதாவது ஒரு இப்போ ஆல்ரெடியே வந்து நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, ரைட், ஃபைன். அதாவது பாலிடிக்ஸ் இல்லாமல் ஒரு படத்தோட ட்ரெய்லரை கொண்டு போனேன், கடைசியில் அதுலேயும் வந்து தாமரையை விட்டுட்டாங்க. நான் நுழைச்சிட்டேன். நீங்களும் அந்த விஜயை கொண்டு வந்துட்டீங்க. சரி விடுங்க. ஒரு தமிழக முதல்வர் மேலே உங்களுக்கு என்னங்க இவ்வளோ கோவம்? ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நோட் பண்ணுறீங்களா பாரி? எது உங்களை சொன்னாலும் தனியாக சொல்கிறது இல்லை, என்னையும் சேர்த்து போட்டு வளைச்சு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்னென்னா இந்த படம் வந்து பிஜேபிக்கான ஒரு படமாகத்தான் இருக்கும். அவர்கள் தான் அதிகமாக கொண்டாடி கொண்டும் இருக்கிறார்கள். பெரிய பட்ஜெட் படம். நமக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னா, இதுக்கு 4000 கோடியா அப்படிங்கறதான் வேலையை பார்த்துருக்கான். ஏன்னா ராமர் கோயிலையும் எவ்வளோ வேலையை பார்த்துட்டான், ராமர் படத்துலயும் யாரோ வேலையை பார்த்துட்டாங்களாங்கிற டவுட் எங்களுக்கு இருக்கு. அது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். ராமர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ரைட், மிக்க நன்றி பாரி. நன்றி.